கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தியானத்துக்கென்று நாம் தெரிந்து கொண்ட பகுதி 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 13-14. நாம் ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு வேத பகுதி இந்த பகுதி. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படும் என்பதை பற்றியதான ஒரு விளக்கத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்கிறார். யார் இந்த என் ஜனங்கள்? நாம் எல்லாரும் யார் தான்? தேவனுடைய ஜனங்கள் தான். என் ஜனங்கள் என்று சொல்லும்போது நம்மையும் அது குறிப்பிடுகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பாவம் மன்னிக்கப்பட்ட ஜனம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். யார் அங்கே ஜெபிக்கிறா? யார் ஜெபிக்கிறதுங்க? உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்கிறார். 1 யோவான் 1:7-9. 1 யோவான் 1:7-9. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். அடுத்து என்ன சொல்லியிருக்கு? சத்தியம் நமக்குள்ள இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி
எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இப்போ பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையினால பாவ உணர்வு உண்டாகும்போது, பாவத்தை குறித்த எண்ணங்கள் நமக்குள்ளே வரும்போது, அதை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று இங்கே ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அறிக்கை செய்கிறது நல்லது. ஆனால் அது என்ன செய்யணுமா? விட்டுவிட வேண்டும். அந்த பாவத்தை வச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு கிருபை கிடைக்காது. அதை விட்டுட்டா ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? மேற்கொண்டு பாவத்தை ஜெயித்து வாழ்கிறதுக்கான கிருபைகளை நமக்கு கட்டளையிடுவார். அடுத்து ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க நமக்குள்ளே இருக்கிற பாவங்கள் அது நன்றாய் தெரியும். ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களுக்கு அந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். அப்போது அந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் பாவங்களை அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அந்த நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்தில் நிலைத்திருப்பார்கள் என்று சொன்னால், அந்த அனுபவத்தில் நமக்குள் இருக்கிற அந்த பாவங்கள் அது நாம் அறிக்கை செய்து விட்டுவிட அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்து அதை நாம் ஜெயஜீவியமாக தேவன் நமக்கு அதை மாற்றி கொடுப்பார் என்பதை நாம் அறிய வேண்டும். அடுத்து லேவியராகமம் 20, 24, 26. லேவியராகமம் 20, 24, 26. உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் நாடியால் சுத்தமான மிருகங்களுக்கு கஷ்டமான கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கிறீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். இந்த உலகத்தில் வாழ்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எப்போதுமே ஒரு உணர்வு இருக்கணும். என்னன்னா, நான் யார்? பிரித்தெடுக்கப்பட்ட மகன், நான் பிரித்தெடுக்கப்பட்ட மகள். இந்த உலகத்தினால் நான் கரைபடக்கூடாது, உலக சிநேகத்தால் நான் கரைபடக்கூடாது என்று ஒரு உணர்வு
நமக்குள்ளே எப்போதும் இருக்கணும். அவர்கள்தான் ஜெய ஜீவியம் செய்ய முடியும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15 முதல் 18. 2 கொரிந்தியர் 6 15 முதல் 18. கிறிஸ்துவுக்கும் வேதியாளத்தின் திசையில் அவிசுவாசிகளே விசுவாசத்தில் பங்கேறி தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மதம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அஸ்தமானதை தொடாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட தேவஜனம். இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் நமக்கும் மற்றவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று அங்கே தொடர்றதே பார்க்குறோம். அடுத்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருக்கிறேன். நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிற அருகில் இல்லாதபடிக்கு நான் உங்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்படப்படி உங்கள் முகத்தடியை முறைத்து உங்களை நிமிர்ந்து நடக்கப்படும் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கொஞ்சம் சத்தமாக யாராவது வாசிக்கிறோமா? நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர். நுகத்தடின்னா 2 மாடுகளை இணைக்கிறதுக்கு ஒரு நுகம் இருக்கும். அதை கழுத்தில் மாட்டியிருப்பாங்க. அது கழுத்தில் மாட்டி அதை சுற்றி ஒரு அதாவது ஒரு வார் மாதிரி போட்டிருப்பாங்க. 2ம் ஈக்குவலாக நடந்து போகணும். அதுக்காக அப்படி செய்யணும். ஒன்று முன்னே போனாலும் இன்னொன்று என்ன செய்யும், அடுத்தது வந்து சேர்ற வரைக்கும் அது நிற்கும். அதனால் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இவ்வளோ நாளாக அவங்கள ஒரு நுகம் உங்கள் கழுத்தில் மாட்டியிருந்தது. அதையெல்லாம் நான் எடுத்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:40. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். மாறுபாடுள்ள இந்த சந்ததி, இந்த சந்ததி நமது அருகில் தான் இருக்காங்க, நம்ம தெருவில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு வேதம் சொல்லுது, மாறுபாடு உள்ளவர்கள். ஒரு நேரம் ஒரு மாதிரி நடப்பாங்க, இன்னொரு நேரம் இன்னொரு மாதிரி நடப்பாங்க.
அதான் மாறுபாடுங்கிறது. இந்த மாறுபாடுள்ள சந்ததியாக இது இருக்கிறது. இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, ரட்சித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் 2:15-16. கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்றவர்களாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் ஒருமிருப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுப்பு அப்படின்னா என்ன? தர்க்கிப்பு அப்படின்னா என்ன? நான் வேடிக்கையாக சொல்லுவேன், முறுமுறுப்புனா மொன தர்க்கிப்புனா தொண மொன தொண அப்படின்னா என்ன? மொனங்கிறது தான் முறுமுறுப்பு. தர்க்கிப்புங்கிறது தங்களுக்குள்ளேயே ஒரு தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்போ கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் முடிவில் குற்றமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக இருக்கும்படிக்கு முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் நாம் வாழ வேண்டும். என்னாகமம் 23:9. என்னாகமம் 23:9. கண்மலையில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்த்தேன். இந்த ஜனங்கள் ஜாதியோடே கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். யார் சொல்கிறா இந்த வார்த்தை? பிலேயாம் அவன் அநீதத்தின் கூலியை பெற்று வஞ்சிக்கப்பட்டவன் பிலேயாம். ஆனால் அவன் வாயிலிருந்து வர வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. சபிக்கணும்னு போய் நிற்கிறான். ஆனால் என்ன வருது வார்த்தை? ஆசீர்வதிக்கும்படியாய் கட்டளை பெற்றான். இதோ நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு கட்டளை பெற்றிருக்கிறேன்றான். பிலேயாம் அநீதத்தின் கூலியை விரும்பி கடைசியில் ரொம்ப அவனுடைய முடிவு பரிதாபம். உபாகமம் 33:28. உபாகமம் 33:28. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊரானது தானியமும் திராட்சை ரசமுள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் கனியை தரும். மீகா 7:14. மீகா 7:14. கர்மேலின் நடுவிலே தனித்து வாசமாய் இருக்கிற ஒரு சுதந்திரமான நன்றியாகிய உடைய ஜனத்தை உமது கூறினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களிலே மேய்ந்திருக்கிற அவர்கள் பாசானிலும் கீழையாற்றிலும் நீவார்களாக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய செழிப்பை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. யோவான் 17:16.
நான் உலகத்தவன் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. எபிரேயர் 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலக்கினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவங்கிறத இந்த இடத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அவர் முதல்ல பரிசுத்தர், ரெண்டாவது குற்றமற்றவர், மூணாவது மாசில்லாதவர், அடுத்து பாவிகளுக்கு விலகினவர், அடுத்து வானங்களில் உயர்ந்தவர். எத்தனை வானம் இருக்குங்க மேலே? வேதத்தில் அப்படி சொல்லியிருக்கு. பவுல் தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டை பற்றி சொல்லும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்தில் புறம்பாக இருந்தானோ நான் அறியேன், தேவன் அறிவார், அவன் வாக்கு கடங்காத வாசைகளை அங்கே கேட்டதாக பவுல் எழுதுகிறார். தன்னை பற்றி தான் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன்னு சொல்லி. அடுத்து தேவனை துதித்து ஆராதிக்கிற ஜனம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்திராகமம் 8:1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. பார்வோனிடத்தில் போய் என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்வதற்கு என் ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொல்லி போய் கேட்க சொல்கிறார். பார்வோன் எழுதிய கண்ணப்பட்டான். யார் அந்த கர்த்தர் என்றெல்லாம் சொன்னால், அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார் நான் யார் அப்படிலாம் பெருமையாக பேசுகிறான். கடைசியில் அவனுடைய சொந்த குமாரனை மரித்த நிலைமையில் ஆன பிறகு, எப்பா இவங்களை விட்டால் எல்லா ஜனங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க போல இருக்குன்ட்டு துரத்தி விடுவான். துரத்தி விட்டுட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்னை ஆசீர்வதிச்சுட்டு போங்கன்றான். கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு நாம் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். 40ஆம் சங்கீதம் 1-3. பயங்கரமான புள்ளிகள் பிரயாண தேக்கிலிருந்து என்னை தூக்கிவிட்டது. கால்களை கண்மலையிலேயும் வீழ்த்தி அடிகளை உறுதிப்படுத்தி
நமது தேவனை குறித்து புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து மக்களை நம்புவார்கள். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்தார். குழி பயங்கரமான குழி, சேறு உளையான சேறு. சேத்துல கால் பட்டு அப்படி இதாகும்போது அந்த சேத்துக்குள்ளேயே கால் என்ன செய்யும், போய்கிட்டே இருக்கும். அப்படி நிலைமையில் இருந்தேன் நான். என் ஆண்டவர் தூக்கி எடுத்து எங்கே நிறுத்தினார்? கண்மலையின் மேலே என்னை நிறுத்தினார். அதனால் நான் அவரை துதிக்கிற புது பாட்டினால் அவரை நான் துதிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 4 அதிகாரம் 23, 24. யோவான் 4, 23, 24. தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இது யார் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுங்க? ஆண்டவர் ஏசப்பா சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. எப்போ எங்கே சொல்கிறாரு? சமாரியாஸ்திரி சமாரியா பெண்ணுக்கிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறார். சமாரியா பெண்ணுடைய வாழ்க்கை அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அவளே ஆச்சரியப்பட்டு, நீர் யூதனாக இருக்க என்னிடத்தில் நீங்கள் தண்ணீர் கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உன்னிடத்தில் பேசுகிறவர் யார் என்றும் அவர் இன்னார் என்றும் நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் என்ன செய்திருப்ப? தண்ணி கேட்டிருப்ப. அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பார்னு சொல்கிறார். அப்போது மறுபடியும் அந்த வேத பகுதியை வாசிக்கலாம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். சரி, ஏசாயா 43, 21. ஏசாயா 43, 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடந்தீர்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரம் அப்படின்னா என்னங்க? நம்ம அலங்காரத்தை பார்த்தாலே மற்றவர்களுக்கு என்ன உண்டாகணும்? ஒரு பயபக்தி உண்டாகணும். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அந்த அலங்காரத்தை பார்த்த உடனேயே ஒரு பயபக்தி உண்டாகணும். அதுதான் பரிசுத்த அலங்காரம். சரி, அடுத்து உபாகமம் 7:6. நீ உன் தேவனாய்
தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பூச்சக்கரத்தில் இருக்கிற ஜனங்களில் ஒன்றை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஏன் அப்படின்னா, எதுக்காக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, பரிசுத்தமான ஜனமாய் நீ இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னை தெரிந்து கொண்டார். 14 அதிகாரம் 2வது வசனம், உபாகமம் 14:2. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பூமி மீதெங்கும் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். அதாவது இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, எல்லா ஜனங்கள்லையும் அவங்க கொஞ்சம் ஜனமாக இருந்தாங்களாம். எடுத்தவங்க வாசிக்கலாமே. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீங்க. அதனால தான் தேவன் என்ன செஞ்சாரு, உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறார். அது எந்த பகுதிப்பா? பாகமும் 7:7. சரி. தேவனுடைய பரிசுத்த ஜனம். பாகமம் 26:19. ஒன்று நாளாகமம் 17 அதிகாரம் 21, 22. ஒன்று நாளாகமம் 17, 21, 22. அதாவது இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, எல்லா ஜனங்கள்லேயும் அவங்க கொஞ்சம் ஜனமாக இருந்தாங்களாம். கொஞ்சம் ஜனமாக இருந்தாங்களாம். அதனால தான் தேவன் அவங்களை என்ன செஞ்சார், அவளை தெரிந்து கொண்டு அவளை பலத்த ஜாதியாக மாற்றினார். எப்பவுமே அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களை தேவன் உயர்த்துகிற தேவன். அற்பமாக எண்ணுவாங்க மற்றவங்க, ஆனால் அவங்கள தேவன் என்ன செய்வார், உயர்த்துவார், பெரியவங்களாக்கிடுவார். எதுக்காக அப்படி செய்கிறாருன்னா, எல்லாரும் அவங்கள என்னவா நினச்சாங்க, அற்பமாக எண்ணாங்க, அதுக்காக அப்படி செஞ்சார் ஆண்டவர். ஞானமும் விவேகமும் உள்ள ஜனம். பாகமம் 4, 5, 6, 7. உபாகமம் 4, 5, 6, 7. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்த
போதித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளையும் நியமங்களையும் போதித்தேன். ஆகையால் அவர்களை கைக்கொண்டு நடவவும் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமும் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? ரெண்டு பேதுரு 1:5-10. 2 பேதுரு 1:5-10. இப்படி இருக்க நீங்கள் அதிக டாக்டரின் உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தோடைய இச்சை அடைந்ததோட பொறுமையோடைய தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வளர்ந்தீர்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்தால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலும் வீணரும் கண்ணியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அல்ல, நாம் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரை உங்கள் அழைப்பு தெரிந்து கொண்டதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருந்து இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. எபேசியர் 5:27. எபேசியர் 5:27. இல்லாமல் பரிசுத்தமும் கிடையதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் அப்புறம் என்ன சொல்லிருக்கு, பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டதற்கு அரசியல் காரணங்கள் பல இருக்கலாம். ஆனால் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒரு மகிமையான ஒரு சபையை, அது எப்படி இருக்கணுமா, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிளவையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே அதற்கென்று ஒப்பு கொடுத்தார். கரையற்றவர்கள், திரையற்றவர்கள், மகிமை உள்ளவர்கள், இது ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா அது ஒரு ஆழமான அர்த்தங்கள் இருக்குது அதுக்கெல்லாம். ஆனால் அதுக்காகத்தான் ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். கரை திரை இல்லாத ஒரு மகிமையான ஒரு சபையை யூதர்களில் இருந்தும் புறஜாதிகளில் இருந்தும் அவர் உருவாக்கி தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தேவன் அதை செய்தார். 1 தெசலோனிக்கர் 3:12-13 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3:12-13. நாங்கள் உங்களிடத்திலே வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது
நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. கரை இருக்கக்கூடாதான், பிழை இருக்கக்கூடாதான், திரை இருக்கக்கூடாதான். கரைனா என்ன? கரை ஒரு வெள்ளை வஸ்திரத்தில் ஒரு சின்ன கரும்புள்ளி இல்லாட்டா ஒரு பேனால் அப்படி ஒரு அந்த இங்க் அப்படி பட்டுச்சுன்னு வைங்க, அது பளிச்சுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதுதான் கரை. திரை என்றால் சுருக்கம். திரை என்றால் சுருக்கம். வயசானவங்களை நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படியா அவங்க தோள்களில் அவங்களுடைய ஸ்கின்லாம் எப்படி இருக்கும்? சுருக்கமாக இருக்கும், சுருக்கமாக இருக்கும். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல், அப்புறம் என்ன சொல்லியிருக்கு? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் என்னங்க இப்போ தானங்க வார்த்தீங்க, அதுக்குள்ளே என்னங்க ஆச்சு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக இயேசு தம்மை கல்வாரி சிலுவையில் அர்ப்பணம் பண்ணினார். கல்வாரி சிலுவையில் அவரை அடைஞ்சதுக்கு பல நோக்கங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மகிமையான சபையை தனக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:9-11. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய வேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலும் நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவினால் திருப்தி அடையும், கர்த்தருக்கு பிரியம் உண்டாகும், அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொருளிலும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மகிமையான ஒரு மணவாட்டி சபையை தனக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்காக ஆண்டவர் அங்கே பிரயாசப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். அடுத்து, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தணுமா? லூக்கா 18:13-14. லூக்கா 18:13-14. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் தேவாலயத்துக்கு போனாங்க. பரிசேயன் ரொம்ப பெருமையாக ஜெபம் பண்ணுறான். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஆனால் ஆயக்காரன்
தேவனுடைய சமூகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும்போது ஏறெடுக்கவும் துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் சொல்லி அப்படியே அழுது கொண்டு போனான். கர்த்தர் சொல்கிறாரு, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்கிறார். தாழ்மை என்பது அது நிறைய டெஃபனிஷன் இருக்குது. தம்மை வெளிக்காட்டாமல் கர்த்தரை மட்டுமே உயர்த்துகிற ஒரு அனுபவம் தாழ்மையுள்ளவர்களுக்கு இருக்கும். மறுசலார் வருகிற கன மகிமையை ஏற்றுக்கொள்ளாது தாழ்மையாய் இருக்கலாம். தாழ்மை இருந்தால் மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும். எல்லோரோடும் வித்தியாசமின்றி பழகி மற்றவர்களை மேன்மையாக எண்ணக்கூடிய அனுபவம் தாழ்மையுள்ளவர்களுக்கு இருக்கும். தாழ்மையாக இருந்தால் மற்றவர்களை நியாயந்திருக்க மாட்டோம். மற்றவர்களை அசட்டை பண்ணும்போது தாழ்மையாக இருக்கிறது பெரிதுபடுத்தாமல் இருக்கிற ஒரு அனுபவம் தாழ்மையாக இருப்பவர்களுக்கு இருக்கும். மற்றவர்களுக்காக நம்மை தாழ்த்துவது என்பது தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு அந்த அனுபவம் உண்டு. 2 கொரிந்தியர் 12:21, 2 கொரிந்தியர் 12:21. மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் செய்த பாவங்களாகிய அநேகர் தங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாய் இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். பாருங்க, அப்போஸ்தலன் எவ்வளவு பரிதாபமாக வேண்டுதல் பண்ணுறாரு பாருங்க. நான் வரும்போது உங்களை வந்து பார்க்குற போது நீங்கள் இன்னும் அந்த பழைய பாவங்களில் நீங்கள் இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன்னா அதுக்காக நான் என்னைத்தானே தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நான் வேண்டுதல் செய்கிறது மாதிரி மறுபடியும் என்னை அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருவீங்களோ அப்படின்னு நான் பயப்படுறேங்கிறார். மத்தேயு 18:1-4. அவ்வேளையில் சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவரே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். மாயமான தாழ்மை. கொலோசியர் 2:19-23. மாயமான தாழ்மையிடம்
தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனைகளுக்கு காணாதவைகளினாலே கிளிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் ஈர்மாக்கிக் கொண்டிருக்கிறவன் உங்கள் தந்தையை போல நீங்கள் இழந்து போகும்படி உங்களை நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி இழைக்கிறவனுக்கு கூட மனுஷனுடைய கற்பனையின்படி போதனையின்படி நடந்து தொடாதே ருசி பாராது தீண்டாதே என்ற கட்டளைக்கு உட்படுகிறது என்ன? தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நீதிமொழிகள் 3:34. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரோ, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. 1 பேதுரு 5:5. அந்தபடி என்ன புல்ஸ்டா போட்டிருக்காங்க? அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அடுத்து என் முகத்தை தேடினார். ஓசியா 10:12. ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. எப்படி கர்த்தரை தேடணுமா? குற்றங்களை உணர்ந்து தேட வேண்டும், அழுகையோடு கர்த்தரை தேட வேண்டும், தாழ்மையோடு கர்த்தரை தேட வேண்டும், முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும், உபவாசத்தோடு கர்த்தரை தேட வேண்டும், தீர்மானத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். அடுத்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார். யோனா 3:10. யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். யோனா தீர்க்கதரிசி இந்த நினிவே பட்டணத்தில் அந்த நினிவே பட்டணம் 3 பிரயாண தூரம், 3 நாள் பிரயாண தூரம் என்று சொல்கிறாங்க. அப்படி அது ஒரு அமைப்பாக இருக்குமா அந்த பட்டணம். அந்த பட்டணத்தில் போய் பிரசங்கிக்க சொல்கிறார். இவர் என்ன பிரசங்கம் பண்ணார்? இன்னும் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான். அவர் சிம்பிளாக ஒரு வார்த்தை தான் சொல்கிறார். அதுதான் அந்த ராஜாவுக்கு கேள்வியான போது அவன் உடனே என்ன செய்கிறான்? ரட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து தன்னுடைய பிரஜைகளுக்கெல்லாம் சொல்லி, எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகுங்க, ஒருவேளை தேவன் நமது பட்டணத்தை அழிக்காமல் நமக்கு கிருபை பாராட்டினாலும் பாராட்டுவான்னு சொல்லி அவன்
உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தினான். ஆகையினால் தேவன் அந்த பட்டணத்தை அழிக்காமல் அதை விட்டுட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதெல்லாம் விட்டு திரும்ப வேண்டும் அப்படின்னு பார்த்தா, மீறுதலை விட்டு திரும்ப வேண்டும், நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்ப வேண்டும், சுய வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்.